நாங்க என்ன கேக்குறேன், கருணாநிதி சொத்தை வித்தா கொடுத்துருக்கீங்க இந்த 1000 ரூபாய் மாசம் மாசம்? எங்களோட வரி பணம். எங்க வரி பணத்தை எடுத்து எங்க பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவங்கள வந்து அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு? என்ன திமிரு? என்ன அததான் நான் கேக்குறேன். இந்த திமிரும் தெனாவட்டும் எந்த ஒரு ஆட்சியாளர்களுக்கும் இருக்காது. அவ்வளவு ஒரு அதிகார மமதை, திமிரு, ஆணவம், பெண்கள உச்சபட்ச ஒரு இதா நடத்துறது, மனு எடுத்துட்டு போனா மனு பேப்பர வாங்கி அவங்க தலையில அடிக்கிறது. இந்த மாரிலாம் பண்ணிட்டு, நான் தான் பெண்களோட மாண்பை காத்தேன் அப்படின்னு முதல்வர் சொன்னாருன்னா, அப்ப தமிழக பெண்கள இவர் இன்னும் டைரக்ட்டா மீட் பண்ணல. அப்படியே ஏசி வேன்ல அப்படியே ஓரமா உச்சத்துல நின்னு பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இதோ நேத்து பாருங்க தேனியில அந்த எம்எல்ஏவ போனவங்கள வந்து துரத்தி அடிச்சிருக்காங்க மக்கள். இது நடக்கும். எல்லா இடங்கள்லயும் நீங்க இறங்கி தெருக்குள்ள போனீங்கன்னா, மக்கள் உங்கள துரத்தி அடிப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து விரக்தியிலும் வேதனையிலும் இருக்காங்க. என்டிஏ கூட்டணி தமிழகத்துக்கு துரோகம் அதிகமா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி எடுத்துக்கிறீங்க? அததான் நான் கேட்கிறேன். இவர் வாய தொறந்தாலே எதற்காக தமிழ்நாடா டெல்லியாங்கிறாரு. பாஜகவா திமுகவாங்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க பாஜக வந்துருச்சுன்னா கலவரம் வந்துரும் அப்படின்றாரு. நேத்து தான் பேசியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் ஆட்சிக்கு புரிஞ்சப்போ எத்தனை மதக்கலவரங்கள் இங்க வந்தது? பாஜக வந்ததுக்கு அப்புறம் மதக்கலவரங்கள் ஏதாவது நடந்திருக்கா? சரி, அடுத்து இங்க தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கொள்ளைகள், ரவுடிசம், கலவர பூமியா தமிழ்நாட்டை மாத்தினது யாரு? இந்த தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே வேங்கை வயல்ல பட்டியலின மக்கள் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தாங்கல்ல. இதை விடவா நீங்க ஒரு பெரிய அநியாயம் நடந்துறணும் சமூக நீதிக்கு நீங்க பெரிய பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? நாங்குநேரியில ஒரு பள்ளி மாணவனை வீடு பூந்து ஜாதிய பட்டியலின பையன் அப்படின்றதுக்காக அதுக்கு என்ன முதல்வர் நடவடிக்கை எடுத்தாரு? வேங்கை வயல்ல மலத்தை கலந்தவன் யாருன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல. கேட்டா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் மோஷன் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க எடுத்து முடிச்சாங்களா என்னன்னு தெரியல, இல்ல அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னு தெரியல. இப்படி கேவலமான ஒரு ஆட்சி, ஒரு யூடியூபரை இவங்களை எய்த்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவர் வீடு பூந்து அவருக்குள்ள மலத்தை கரைச்சு ஊத்துறாங்க, சாக்கடை தண்ணியை கொண்டு ஊத்துறாங்க. ஒன்னும் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்குறாங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள மலத்தை ஊத்துறாங்க. இது என்ன கேவலமான ஆட்சி? இந்த ஆட்சி வந்து ஒரு நல்ல ஆட்சி. அடுத்து நாங்குநேரியில இப்போ நாங்குநேரி, மானாமதுரை அந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து சண்டை போட்டு வெட்டி கிடையாது. அவனுக்கு பொழுதுபோக்குல டைம் பாஸ் ஆகலனா 2 பைக் எடுத்துட்டு அருவாவை எடுத்துட்டு சுத்திக்கிட்டே போயிட்டு கண்ணில் படுறவனெல்லாம் வெட்டிட்டே போறது, எதிரில் வரவனெல்லாம் வெட்டி போறது. அதுதான் இப்ப வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட். திராவிட மாடல் சாதனை. கண்ணில் படுறவனெல்லாம் வெட்டி போலாம். அதுல 2 பேர் ஸ்பாட் அவுட். என்ன பண்ணார் முதல்வர்? அப்போ இப்படி அடுத்து இங்க நடந்தது. கோயம்பேடுல ஆரம்பிச்சு குளத்தூர் வரைக்கும் ஆட்டோ டிரைவர், ரோட்ல நிக்கிற லேடிஸ் எல்லாரையும் வெட்டிட்டே போறானுங்க. கோயம்பேடுல இருந்து குளத்தூர் வரைக்கும் முதல்வர் தொகுதி வரைக்கும் கண்ணில் படுறவனெல்லாம் வெட்டிட்டே போறானுங்க. என்ன மாதிரியான ஆட்சி? யார் கலவர பூமியா தமிழ்நாட்டை மாத்தி வச்சிருக்கிறது? இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பண்றவன ரோட்ல விட்டுறானுங்க. ஒரு திருத்தணியில ஒரு ரீல்ஸ் போடணுங்கிறதுக்காக ஒரு பைக் இதுல உட்கார வச்சு ட்ரெயின்ல அந்த பையனை வெட்டி அந்த சூரஜ் என்ன ஆனான்னு இப்ப வரைக்கும் தெரியல. உயிரோட இருக்கானா செத்துட்டானா எதையுமே சொல்லாம அவனை அனுப்பி வச்சுட்டோம் ஊருக்குன்ட்டீங்க. இப்படி நீங்க மூடி மறைச்சது எத்தனை? லாக்அப் மரணம். ஒரு ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சிங்க. 32 லாக்அப் மரணங்கள். அஜித் குமார்ங்கிற ஒரு பையன் தப்பே பண்ணல. அந்த நிக்கிதான்றது ஒண்ணு நகையை காணான்னு சொன்னுச்சு. அது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாம உடனடியா ஒரு தனிப்பட அமைச்சு அவனை அந்த கோவிலுக்குள்ளேயே வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி கொன்னேட்டீங்க. என்ன பண்ணார் முதல்வர்? ஒரே ஒரு போனை வாங்கி சாரிமா. இன்னைக்கு ஒவ்வொரு தமிழக பெண்கள்ட்டையும் சாரிமா கேட்கணும் முதல்வர். அந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு.